வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்து வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புகழாரம். உலகிற்கே முன்னுதாரணமான தேர்தலாக தமிழக தேர்தல் நடைபெறும். இந்திய தலைமை தேர்தல் இயக்குநர் ஞானேஷ்குமார் அறிவிப்பு. தான் நேர்மையானவன் என்பதை நீதிமன்றம் நிரூபித்துள்ளது. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி. அம்மாவிற்கு துரோகத்தை விளைவித்த ஓபிஎஸ் பேசுவதெல்லாம் ஆணவத்தின் உச்சம். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே தற்போது வெளிப்படையாக போர் தொடங்கிவிட்டது. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்து வருகிறார் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களான தனது மகன் ரவீந்திரநாத், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோருடன் வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சால்வை அணிவித்து வரவேற்றார். இதன் பின்னர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தாய் கழகத்தின் மனமகிழ்ச்சியுடன் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்து வருகிறார் என்றும், அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையிலான திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்றார். தனது எந்த அச்சுறுத்தலும் கட்டாயமும் இல்லை என்றும், சுயமாக சிந்தித்து முடிவு எடுத்து திமுகவில் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். வாய்ப்பு கொடுத்தால் சட்டசபை தேர்தலில் உறுதியாக போட்டியிடுவேன் என்றார். இதைத் தொடர்ந்து அவர் தலைமை செயலகம் சென்று சட்டசபை செயலாளரிடம் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து கடிதம் வழங்கினார். இவருடன் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். உலகிற்கே முன்னுதாரணமான தேர்தலாக தமிழக தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் இயக்குநர் ஞானேஷ்குமார் உறுதியளித்துள்ளார். சென்னை எம்ஆர்சி நகரில் இந்திய தலைமை தேர்தல் இயக்குநர் ஞானேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 5,67,00,000 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இதில் பெண் வாக்காளர்கள் 2,87,00,000 பேரும், 18 வயது முதல் 19 வரையிலான வாக்காளர்கள் 12,51,000 பேரும், 20 வயது முதல் 29 வயது வரையிலான வாக்காளர்கள் 1 கோடி பேரும் உள்ளனர் என தெரிவித்தார். தொடர்ந்து உலகிற்கே முன்னுதாரணமான தேர்தலாக தமிழக தேர்தல் நடைபெறும் என்று உறுதியளித்தார். இதையடுத்து வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகள் தொலைபேசியை கொண்டு வர அனுமதி கிடையாது. அதனால் வாக்குச்சாவடி வெளியே செல்போன் பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் புகைப்படங்கள் இருக்கும் என்றும் கூறினார். தொடர்ந்து ECIENT என்ற செயலி மூலம் விவரங்கள் அறிந்து கொள்ளலாம் என்றார். பின்னர் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்குப்பதிவு நிலவரங்கள் பதிவேற்றம் செய்யப்படும் என்று கூறினார். இதையடுத்து தகுதியான ஒருவர் எப்போது வேண்டுமானாலும் வாக்காளர் பட்டியலில் தனது பெயரை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்தார். தான் நேர்மையானவன் என்பதை நீதிமன்றம் நிரூபித்துள்ளது என்று டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் குறித்த சிபிஐ வழக்கிலிருந்து முன்னாள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உட்பட 23 பேரை விடுவித்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக அரசு தரப்பில் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவர்களை சிறையில் வைத்துள்ளதாக சிபிஐக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தான் நேர்மையானவன் என்பதை நீதிமன்றம் நிரூபித்துள்ளது என்றும், உண்மை வென்றது என்றும் குறிப்பிட்டார். இதனிடையே அரவிந்த் கெஜ்ரிவால் பத்திரிகையாளர்களின் முன்பு மனமுடைந்து அழுதபடி பேட்டியளித்ததால் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் குறுகிய கால அரசியலுக்காக பாஜக அரசு புலனாய்வு அமைப்புகளின் நேர்மையை அடகு வைக்க கூடாது என்றார். மத்திய அரசுக்கு எதிராக போராடிய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், சிசோடியா ஆகியோருக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். அம்மாவின் தயவால் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணைந்து மாபெரும் துரோகத்தை அம்மாவிற்கு செய்துள்ளார் என்று அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அம்மாவின் தயவால் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த ஓ பன்னீர்செல்வம்
தற்போது திமுகவில் இணைந்து மாபெரும் துரோகத்தை அம்மாவிற்கு செய்துள்ளார் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தற்போது ஓபிஎஸ் பேசுவதெல்லாம் ஆணவத்தின் உச்சம் என்று தெரிவித்தார். பின்னர் அதிமுகவில் உள்ள தலைவர்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் ஓரிருவர்கள் செல்வதால் கட்சி சிதறும் என கூறுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் கூறினார். தொடர்ந்து அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்ற ஒருவர் மீண்டும் அதிமுகவிற்கு திரும்பி வர உள்ளார் என முன்னாள் அமைச்சர் வேலுமணி சொன்னது 100% உண்மைதான் என்று கூறினார். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே தற்போது வெளிப்படையாக போர் தொடங்கிவிட்டது என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மற்றும் தாலிபான் அரசு ஆளும் ஆப்கானிஸ்தானிற்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த சூழலில் பாகிஸ்தான் மீது ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தியதில் 55 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் வீரர்கள் பலர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து காபூலில் குறைந்தது 3 இடங்களிலும், கந்தஹார் மற்றும் தென்கிழக்கு மாகாணமான பக்தியாவிலும் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக தாலிபான் அரசு செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஹாஜிர் தெரிவித்திருந்தார். இதனால் இரு நாடுகளுக்கு இடையில் முழு அளவிலான போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தங்கள் ராணுவ முகாம்களை ஆப்கானிஸ்தான் கைப்பற்றியதாக கூறப்படும் தகவலை பாகிஸ்தான் நிராகரித்தது. இது தொடர்பாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் செய்தியாளர்களிடம் பேசிய போது தங்களின் பொறுமைக்கு ஒரு எல்லை உள்ளது என்றும் தற்போது வெளிப்படையாக போர் தொடங்கிவிட்டது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இது பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் மறைமுக போர் எனவும் ஆசிப் குற்றம் சாட்டினார். நல்லக்கண்ணு மறைவு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே பேரிழப்பு என்று அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்ட பேருந்து நிலையம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவையொட்டி அனைத்து அரசியல் கட்சி சார்பில் வீரவணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக அமைச்சர் பெரியசாமி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சீனிவாசன், விஸ்வநாதன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் பங்கேற்று மலர் தூவி மரியாதை செய்து செவ்வணக்கம் செலுத்தினர். அப்போது திமுக அமைச்சர் பெரியசாமி பேசிய போது நல்லக்கண்ணு மறைவு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே பேரிழப்பு என்று தெரிவித்தார். இதையடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் பேசிய போது அரசு மருத்துவமனை கொடுக்கும் சிகிச்சை எனக்கு போதும் என்றும் அரசு மருத்துவமனையில் தான் எனது உயிர் போக வேண்டும் என்றும் நல்லக்கண்ணு கூறியதாக தெரிவித்தார். பிரதமர் மோடி 2030ஆம் ஆண்டிற்குள் உலக பொருளாதாரத்தில் 3வது நாடாக இந்தியாவை உருவாக்க திட்டமிட்டுள்ளார் என மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சி தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள கொடிசியா அரங்கில் தொழில்துறையுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சி கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் கொடிசியா அமைப்பின் சார்பில் தொழில் நிறுவனங்களுக்கான புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கான வழிகாட்டு கையேட்டினை மத்திய அமைச்சர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கிய துறையாக தொழில்துறை உள்ளது என்றார். பிரதமர் மோடி 2030ஆம் ஆண்டிற்குள் உலக பொருளாதாரத்தில் 3வது நாடாக இந்தியாவை உருவாக்க திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். வேலைவாய்ப்பு அதிகம் உருவாக்கும் துறையாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உள்ளன என்றும் தொழில் நிறுவனங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று கூறினார். அரளிக்கோட்டை அரசு பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறைகளை அமைச்சர் பெரியகருப்பன் திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டம் அரளிக்கோட்டை அரசு பள்ளியில் 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட 4 வகுப்பறைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். தொடர்ந்து அமைச்சர் பெரியகருப்பன் தனது சொந்த செலவில் 3 புதிய வகுப்பறைகள் கட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார். இதையடுத்து பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கியதுடன் தேர்வில் முதல் 4 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினார். இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள், கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வயநாடு மக்கள் விரைவில் அவர்கள் சொந்த வீட்டில் வசிப்பார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டகையம் சூரல்மலா பகுதியில் 2024ஆம் ஆண்டு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைக்கப்பட உள்ள வீடுகளின் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு வீடுகளுக்கான அடிக்கல்லை நாட்டினர். தொடர்ந்து விழாவில் ராகுல் காந்தி பேசிய போது வயநாடு மக்களின் துயரத்தை துடைத்து தங்கைக்கு சிறிய ஆறுதலை அளிப்பதாகவும் மக்களின் அன்பால் தனது தங்கை பிரியங்கா காந்தி
மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வயநாடு மக்கள் விரைவில் அவர்கள் சொந்த வீட்டில் வசிப்பார்கள் என்று கூறினார். இதில் பொதுச் செயலாளர் வேணுகோபால், கேரளா எதிர்க்கட்சித் தலைவர் சதீஷன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆயப்பாக்கத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே ஆயப்பாக்கத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஷாஜிதா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாபு கலந்து கொண்டு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசையினை வழங்கினார். இதையடுத்து அனைவருக்கும் 5 வகையான உணவு வகைகளை பரிமாறினார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர்த்தி, விசிக மாவட்ட அமைப்பாளர் தயாளன், விசிக ஒன்றிய செயலாளர் மணவாளன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அமைக்கப்பட்ட சாலையை முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்துள்ளார் என அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கண்டனம் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வழியாக சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட சாலையை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி தக்கோலம் கூற்றோடு பகுதியில் இருந்து மேல்பாக்கம் ரயில்வே மேம்பாலம் வரை அதிமுகவினருடன் ஊர்வலமாக சென்றார். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ரவி செய்தியாளர்களிடம் பேசிய போது, அரக்கோணம் வழியாக சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட சாலை திட்டம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அமைக்கப்பட்டது என்றும், திட்டம் முழுமை பெறாமல் விளம்பரம் தேடிக்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கம் போல ஸ்டிக்கர் ஒட்டி திறந்ததை கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். இன்றைக்கு போலியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த சாலை நாங்களை திறக்கிறோம் என்று இன்றைக்கு திறக்கிறார். அது எது வரைக்கும் திறக்கிறான்னு சொன்னால், பத்திப்புத்தூர் வரைக்கும் சாலையை திறக்கிறோம். பத்திப்புத்தூரில் சாலை வரைக்கும் சாலையை திறந்தால் கூட திருப்பி நகரத்துக்குள்ளே தான் போகணும். போக்குவரத்து செலவு தான் அதிகமாகும். ஆக எந்த திட்டமும் முழுமையடையாமல் இன்றைக்கு விளம்பரம் தேடிக்கொள்வதற்காக இந்த சாலை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார், திறந்திருக்கிறார். செங்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2,45,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கிரி பள்ளி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்தார். இதன் பின்னர் மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதையடுத்து பள்ளி வகுப்பறைகள், கழிவறைகள் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தார். ஊழல் அமைச்சர்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இதையடுத்து கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திமுக தமிழக அரசு அதிகாரிகளை முழுக்க தேர்தல் பணியில் ஈடுபடுத்தி வருகிறது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மார்ச் 15ஆம் தேதி சென்னையில் மாநாடு நடத்த இருக்கின்றோம் என்றும், திமுகவை தோற்கடிப்பது என்பதுதான் இப்போதைய பொது திட்டம் என்றும் கூறினார். இதையடுத்து அமைச்சர் KN நேரு ஊழல் செய்திருக்கிறார், அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் முதலமைச்சர் ஊழல் அமைச்சர்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். பின்னர் நடிகர் விஜய் உட்பட தாவேக வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழப்பார்கள். அதனால் விஜய் தனது கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு உண்டு என்று தெரிவித்தார். செய்திருக்கிறது, அதற்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இண்டி கூட்டணி கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், SIR சீர்திருத்த நடவடிக்கைகளை எதிர்த்து பல்வேறு விதமான அவதூறு பிரச்சாரங்கள், போராட்டங்கள் நடத்திய போதும் கூட திராவிட மாடல் திமுக அரசு ஒரு கட்சியாக SIR சீர்திருத்த நடவடிக்கையிலே வெகு சிறப்பாக பங்கெடுத்துக் கொண்டு இந்த வாக்காளர் பட்டியலை இறுதி செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 53 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி உள்ளதாக தமிழ் தெலுங்கு தேசிய கட்சியின் தலைவர் ராஜாராம் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக தமிழ் தெலுங்கு தேசிய கட்சியின் தலைவர் ராஜகுமார் செய்தியாளர்களிடம் பேசிய போது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 150 இடங்களில் போட்டியிட வேட்பாளர்களை நிறுத்த உள்ளதாகவும், தற்போது 53 வேட்பாளர்களை
அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ராஜாராம், அரசியல் அறிவுற்றோர் 1000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் வாழும் தங்களை வந்தேரிகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் யார் வந்தேரிகள் என்று தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி தலைவர் ராஜகுமார் கேள்வி எழுப்பினார். இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சைமன், செபஸ்டியன் சைமன் என்கிற ஒரு நபர் ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுத்தான். இதற்கு முன்னர் தமிழர் சேனையின் என்ற அமைப்பை சேர்ந்த நகைமுகன் முன்னெடுத்தான். அதற்கு பின்னாடி பாரதி ராஜா, அடுத்து சைமன், இன்னும் சில அரசியல் அறிவற்ற, அரசியல் ஞானமற்ற சில இளைஞர்கள், சில நபர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு தெலுங்க ஆந்திராவிலிருந்து வந்தான், தெலுங்கானாவிலிருந்து வந்தான் என்று கூப்பாடு போடுகிறார்கள். நான் இந்த மண்ணிலே 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தஞ்சாவூரில் மார்ச் 2ஆம் வாரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்களை சந்திக்க உள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து வருகிறார். இதேபோல் மார்ச் 2வது வாரத்தில் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளையும் மக்களையும் சந்திக்க உள்ளார். இதற்காக தாவிக நிர்வாகிகள் அனுமதி வாங்க காவல்துறையிடம் விரைவில் மனு அளிக்க உள்ளனர். இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் தஞ்சாவூரில் நிர்வாகிகளையும் மக்களையும் சந்திக்க வேண்டிய நிலையில் கரூர் சம்பவத்தை அடுத்து 2 மாத கால தாமதத்திற்கு பிறகு தஞ்சாவூருக்கு விஜய் வருகை தர உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொண்டாமுத்தூர் மக்களுக்கு மாதம் 5000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் வழங்கப்படும் என்று சுயேட்சை வேட்பாளர் ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். கோவையில் சுயேட்சை வேட்பாளரான ஷாஜஹான் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தொண்டாமுத்தூரில் போட்டியிடப் போவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தொண்டாமுத்தூர் மக்களுக்கு மாதம் 5000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார். அதே மாதிரி அடிப்படை வசதிகள் அப்படின்னா தொகுதி முழுக்க எல்லாமே இருக்கு, இன்னும் சின்ன விஷயங்களே இருக்குது. பட் நம்ம அதையெல்லாம் நம்ம பேச வரல. இப்போ 2022 21 வந்து எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்க இன்றைக்கி வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது ஓட்டு வாங்கினவங்க எப்படி இருக்கிறாங்க, ஓட்டு போட்டவங்களுக்கு ஓட்டு வாங்கினவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. காந்திபுரத்தில் நடைபெற்ற மினி மார்வல்ஸ் என்னும் கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் பல்வேறு விதமான மாதிரிகளை காட்சிப்படுத்தி செயல் விளக்கம் அளித்தனர். கோவை காந்திபுரத்தில் உள்ள சர்வதேச பள்ளியில் குழந்தைகளின் அறிவுசார் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக மினி மார்வல்ஸ் என்னும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் கல்வி குழுமங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி, தாளாளர் சுகுணா ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலை மற்றும் கலாச்சார பழக்க வழக்கங்களை பள்ளி குழந்தைகள் தெரிந்து கொள்ளும் விதமாக நடைபெற்ற கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் பல்வேறு விதமான மாதிரிகளை காட்சிப்படுத்தி செயல் விளக்கம் அளித்தனர். இதையடுத்து கண்காட்சியின் ஒரு பகுதியாக பொம்மலாட்டம் நடைபெற்றது. இதனை ஏராளமான பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கண்டுகளித்தனர். அரசு நடுநிலைப்பள்ளிக்கு புதிய வகுப்பறை அமைக்க 2.5 ஏக்கர் நிலத்தினை வழங்கிய தொழிலதிபர் தமிழ்செல்வி, கோபாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரை மாவட்டம் கீழையூரில் செயல்பட்டு வந்த அரசு நடுநிலைப்பள்ளிக்கு புதிய வகுப்பறை அமைக்க 2.5 ஏக்கர் நிலத்தினை தொழிலதிபர் தமிழ்செல்வி, கோபாலகிருஷ்ணன் வழங்கினார். மேலும் இதில் மருத்துவர் பைரவன் பள்ளி வளாகத்திற்கான பாதைக்காக 15 சென்ட் அளவிலான இடத்தினை வழங்கினார். தொடர்ந்து அரசு சார்பில் ரூபாய் 2,11,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இடம் தானமாக வழங்கிய தொழிலதிபர் தமிழ்செல்வி, கோபாலகிருஷ்ணன் மற்றும் மருத்துவர் வைரவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, பிறந்த ஊருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற தனது தந்தையின் ஆசை நிறைவேறியுள்ளது என்றும், மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக எந்தவிதமான உதவிகளும் செய்வதற்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் அலுவலகங்கள் மீது கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாக்குதல் நடத்தியதற்கு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து முதல்வரின் படங்களை கிழித்தெறிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூரில் சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகங்கள், பதாகைகளை கம்யூனிஸ்ட் கட்சியினர் சேதப்படுத்தினர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாற்றின்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு பேருந்தில் ஒட்டப்பட்டிருந்த கேரளா முதல்வர் பினராயி விஜயனின் படங்களை கிழித்தெறிந்ததுடன் முதல்வருக்கு எதிரான கோஷங்களை முழக்கமிட்டனர். தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மெட்டாலாவில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மெட்டாலாவில் அண்ணாச்சி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 2 மணி நேரமாக போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து ஆத்தூர் முதல் ராசிபுரம் வரை செல்லும் முக்கியமான சாலையில் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பதட்டமான சூழ்நிலையில் வாகனங்களை இயக்கிச் சென்றனர். கேரளாவில் பயணிகளை ஏற்றி சென்ற ஓட்டுநருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் இருந்து கேரளம் அரசு பேருந்தை ஓட்டுநர் பிரதீப் ஓட்டிக் கொண்டிருந்தார். அப்போது நடைக்காவு என்ற பகுதியில் அவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதையடுத்து கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர கடையின் சுற்றுச்சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த பயணிகள் எந்தவித காயமுமின்றி உயிர் தப்பிய நிலையில் நெஞ்சுவலியால் துடித்த ஓட்டுநர் பிரதீப் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பாக மாவேலிக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக செயலாளர் பிரகாஷ் பாபு பொதுமக்களின் பாலாற்று குடிநீர் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் பிரகாஷ் பாபு சிறுதாமூர் ஊராட்சி பகுதி பெண்களிடம் குறைகளை கேட்டறிந்த போது பொதுமக்கள் பாலாற்று குடிநீர் வசதி வேண்டி கோரிக்கை விடுத்தனர். அதற்கு பதிலளித்த அவர், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஊராட்சி மன்ற தலைவர் மூலம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் ஆரம்ப ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சதீஷ் உட்பட மன்ற கூட்டணி கட்சிகளும் கலந்து கொண்டன. ஸ்ரீபெரும்புதூர் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவையொட்டி விடுதலை சிறுத்தை கட்சியினர் வீரவணக்கம் செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவையொட்டி வீரவணக்க நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி பாவரசு தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் மேனகா தேவி, ஒன்றிய கவுன்சிலர்கள் தியாகராஜன், தினகரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகவேல், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தேவராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செய்து கோஷங்களை முழக்கமிட்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். உதய்பூரில் தெலுங்கு நடிகர் விஜய் தேவர்கொண்டாவுக்கும் நடிகை ராஷ்மிகா மந்தனாவுக்கும் திருமணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் தெலுங்கு நடிகர் விஜய் தேவர்கொண்டாவுக்கும் நடிகை ராஷ்மிகா மந்தனாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. இத்திருமணம் பாரம்பரிய சடங்குகளின்படி குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிலையில் நடிகை ராஷ்மிகா மந்தனா தனது சமூக வலைதள பக்கத்தில் திருமண புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். இதனிடையே பிரபல நட்சத்திரங்களின் திருமண புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகி உள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். துபாய் சர்வதேச ஓபன் டென்னிஸ் தொடரின் காலிறுதிப் போட்டியில் அர்தா ரிட்டன்நெக்கை வீழ்த்தி ரூப்லெவ் வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய் சர்வதேச ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூப்லெவ் பிரான்சின் ஆர்தர் ரிட்டன்நெக்குடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ரூப்லெவ் 2-0 என்ற நேர் செட் கணக்கில் ரிட்டன்நெக்கை வீழ்த்தி வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூப்லெவ் நெதர்லாந்தின் கீரியுஸ் பூனுடன் மோதுகிறார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 160 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,30,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 295 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 503 புள்ளிகள் குறைந்து 81,745 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 176 புள்ளிகள் குறைந்து
25,321 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்து வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புகழாரம். உலகிற்கே முன்னுதாரணமான தேர்தலாக தமிழக தேர்தல் நடைபெறும். இந்திய தலைமை தேர்தல் இயக்குநர் ஞானேஷ்குமார் அறிவிப்பு. தான் நேர்மையானவன் என்பதை நீதிமன்றம் நிரூபித்துள்ளது. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி. அம்மாவிற்கு துரோகத்தை விளைவித்த OPS பேசுவதெல்லாம் ஆணவத்தின் உச்சம். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமின் குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே தற்போது வெளிப்படையாக போர் தொடங்கிவிட்டது. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் அதிரடி அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.